ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போய்ட்டு இசேவின்ற அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் நான் இந்த ஆப்பை வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் நீங்கள் வந்து உங்களுடைய கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. எடுத்ததுமே ஸ்டார்டிங்கில் வந்து மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இது வந்து உங்கள் மொபைல் எங்கே இருந்தாலும் சரி, இல்லை இந்த அப்ளிகேஷனை வேறு ஏதாவது ஃபோனில் போட்டும் நீங்கள் இந்த பாஸ்வேர்டையும் அப்ளிகேஷனுடைய என்ன மெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அதை கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இப்போ ஆட் டிவைஸில் இதில் என்னென்ன கேட்டகரியில் இருக்குது அப்படின்றது கேட்டோம். நமக்கு வந்து இப்போ கேமரா தான் நம்ம கொடுக்க போகிறோம். இது ரீசன் எதுக்காக வேண்டி பர்மிஷன் கேட்குது அப்படின்னா, இப்போ நம்மள்ட்ட இந்த கியூஆர் கோடில் இருக்கிற இந்த கியூஆர் முன்னால் காமிச்சா போதும், இந்த கேமரா வந்து அதுவே ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடும். இல்லை இந்த கியூஆர் கோடை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது உங்களுக்கு காட்டாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா காட்டும் கண்டிப்பாக. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேமராவோடைய பாட்டமில் வந்து ஒரு கியூஆர் கோட் இருக்கும். அதை வச்சு நம்ம இதை ஸ்கேன் பண்ணிக்க முடியும். நீங்கள் இதோடைய பாஸ்வேர்ட் போட்டு கனெக்ட் ஆயிடுச்சு. பட் ஆனால் இது சொல்ல வேண்டியதுக்காக வேண்டிய ஆடியோஸ் எல்லாமே சொல்லிட்டு வரும். நம்ம வேணும்னா ஆடியோஸ் வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ஆடியோ வேண்டாம் அப்படின்னா அதையுமே நம்ம ஆஃப் பண்ணிக்க முடியும். இது லிவிங் ரூம், பெட்ரூம், கிச்சன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது வந்து 30 days ஃப்ரீ ட்ரையல் பேக்கு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுலேயே வந்து ஒரு க்ளவுட் இருக்குது. ஸோ அதில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம வந்து மெமரி கார்டு நான் எதையுமே போடல. உங்களுடைய வைஃபை எந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் இது வந்து ஸ்டோரேஜும் கரெக்டாக நம்மளால் பார்க்க முடியும். அதே போல் லைவ் வீடியோவையும் நம்ம கரெக்டாக பார்க்க முடியும். இப்போ வந்து இது லைவ் வீடியோ ஓடிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கு இதில் 360க்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 360க்குமே நம்ம போய்க்க முடியும். இல்லை ஸ்டாண்டர்ட் கேமரா எது வேணுமோ அதையுமே ரெண்டையுமே பார்த்துக்க முடியும். இது அப்போ நீங்கள் ரெண்டையும் ஒரே சைடில் தான் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இதை வந்து நம்ம டைரக்ஷன் வந்து ரொட்டேட் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இருங்க, நான் இப்போ உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். இது ஒய்ஃபையோடைய ஸ்பீடை பொறுத்து தான் நமக்கு வந்து இது வந்து மொபைல்லையும் சரி நமக்கு எதில் பார்த்தோம்னாலுமே இந்த அப்ளிகேஷனில் பார்க்க முடியும்.
இந்த கேமரா எதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த 360 டிகிரி கேமரா தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது போல் நம்ம இதில் மொபைல்லே ரொட்டேட் பண்ணிக்கவும் முடியும், அப் அண்ட் டவுனுக்கும் கொண்டு வந்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இதுல இருந்து நம்ம யாருக்காவது கால் பண்ணோம் அப்படின்னு நினைச்சோம்னா அதையுமே பண்ண முடியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலிங் பட்டன் இருக்கு இல்லையா, இதை மட்டும் ப்ரெஸ் பண்ணா போதும், இதுல இருந்து எனக்கு கால் வர ஆரம்பிச்சிடும். இப்போ வீட்டில் எமர்ஜென்சிக்கு நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னா மொபைல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இல்லை இப்போ நீங்கள் இந்த அப்ளிகேஷனை நான் வந்து ஓப்பனில் வைக்கல ஆனாலும் கால் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நீங்கள் அப்போ லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா மட்டும் போதும். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுருக்கீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நமக்கு கால் வரும். பட் நான் நோட்டிஃபிகேஷன் ஆஃபில் வச்சுருக்கிறேன். அதுவுமே பர்டிகுலராக நம்ம கால் பண்ணுற டைம் மாதிரி தான் இதில் வந்து உங்களுக்கு காட்டிடும் மிஸ்டு கால் ஆகிருக்கு டிவைஸ் அப்படின்றத. இதுலேயே கேட்குது அக்செப்டட் வீடியோ காலா இல்லை ஆடியோ காலா அப்படின்னு கேட்கும். நான் ஆடியோவை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டால் இதில் இருக்கிற ஆடியோ எல்லா ஆடியோவுமே வரும்போது சவுண்டு ஓவராக இருக்கும், அந்த ரீசனுக்கு வேண்டிதான். இல்லை அப்போ நம்ம இதுலேருந்து இவங்கள்ட்ட பேச முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பேச முடியும். இதில் இருக்கிற இந்த மைக் பட்டன் இருக்கு இல்லையா, இதை டச் பண்ணால் மட்டும் போதும். இப்போ நான் பேசுறது இந்த கேமரால தான் கேட்குது. இதோடைய வால்யூம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வால்யூம் இப்போ நான் வால்யூம் கம்மி பண்ணிட்டேன். மைல்டாக தான் இருக்கும். ஸோ ஆடியோவை நான் அதிகமாக இப்போ இதில் ஆடியோ இங்கே நம்ம கட் பண்ணிட்டோம்னா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் கேமரா உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா கனெக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு ஈஸியான மெத்தட். ஸோ தேங்க்யூ.